உனக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்கம்மா. இருக்கம்மா. என்ன என்ன மருமகளே சீதாபிராட்டி? என்ன நீ குழந்தை உண்டாயிருக்கம்மா. குழந்தை உண்டாயிருக்க. நீ கர்ப்பமா இருப்பது உனக்கு நாங்கிட்ட சொல்லலம்மா. சொல்லல. அப்படி வனம் பார்க்க போனையானா அம்மா ஊரை விட்டு போகும்போது ஒரு மாத கர்ப்பம் அம்மா. நாட்டை விட்டு போகும்போது 40 நாள் கர்ப்பம் அம்மா. கர்ப்பத்தோடு இருப்பதாலே வனம் பார்க்க போக வேண்டாம். ஆருண்ய வருவதத்தில் கடுவபுலி சிங்கம் உண்டு. உன்னுடைய உயிருக்குத்தான் ஆபத்து வந்து சேரும். வனம் பார்க்க போக வேண்டாம். அவனுடைய கிருபையாலே 10 மாதம் சுமந்திருந்து 10வது மாதத்தில குழந்தையது பிறந்த போது வனம் பார்க்க போயிடலாம். கர்ப்பத்தோடு இருக்கும் போது வனம் பார்க்க போக வேண்டாம். கோசலையாள் சொல்லும் போது காதல் கட்ட சீதாதேவி அவ கையெடுத்து வணங்குவாளா. அத்தையர மாமிமார வனம் பார்க்க போகும்போது ஒத்தையில் போகலம்மா. எனக்கு துணையாக தன்னிய பெருமாள் என்னோடு வாரம்மா. கொழுந்தல் இளையோனும் அவர் உயிரை கொடுத்தாவது உயிரை காப்பாற்றுவார். கொழுந்தல் முன்னாலே யானை வந்தால் 2 துண்டு, புலி வந்தால் 2 துண்டு. அப்பேற்பட்ட இளைய பெருமாள் என்னோடு வார போது எல்லளவும் கவலை வேண்டாம். மருமகா ஜானகியும் யாரு சொல்லை தட்டினாலும் அவன் சொல்லை தட்ட மாட்டேன். வழி அனுப்பி வைத்திடுங்கோ. சீதாதேவி சொல்லும் போயான கோசல்லை முடியாம். மருமகளை ஜானகியே மனம் பார்க்க போராலும் 1 மாத காலமாக மனங்கள் எல்லாம் பார்த்து விட்டு அரமனைக்கு வந்திடம்மா. மாமிமார்கள் 3 பேரும் மருமகளை காணாமல் நிம்மதியாயிருக்க மாட்டோம். முதலையால் கைகேசி குட்டி மாமியான சுமத்திரையால் சம்மதித்தார். இளைய மகள் போரான் என்று நாட்டு வந்து சம்மதித்தார். மாமிமார்கள் 3 பேரும் மருமக ஜானகியா வனம் பார்க்க வரும் போது கர்ப்பத்தோடு போராள் என்று
புளிச்சாதம் கட்டுவாரா கட்டுச்சாதம் கட்டுவாரா பலகாரங்கள் சேகரித்த லட்டோட்டு முறுக்கோடு அதிரசம் சீடையோடு பலகாரமா உண்டு பண்ணி பட்டணம்மா கட்டுவாளா மருமகள் கையில் கொடுத்து மாமிமார்கள் அனுப்பி வைத்தார் அருமமங்கையே ஜானகியா மாமிமார்கள் காலை தொட்டு காலில் விழுந்து வணங்குவாளா உலகத்துல அவள மருமகா ஒரு மாமியா கால விழுந்து கும்பிட்டு இருக்கா மாமிமார் இடத்துல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இருக்கா இப்ப உள்ள மருமக்கமார் இப்படி செய்வாளா மாமிய கால வாரி கீழே அடிச்சு கொன்றுவா அடிச்சும் போடுவா வாசல தட்டுல அடக்கி வெளியே போடு எப்ப மாமியா மண்டைய போடுவான்னு ஆமா மாமியா எப்ப மண்டைய போடுவான்னு கோயிலா தேங்காய உடைக்கா வீட்டுல கிளறு கட்டு இருக்கிறத கேடா இருக்குன்னு நினைக்கிட்டா ஆனா ராமன் தேவி அப்படி அல்ல ஆமா மருமக மாமியா கால தொட்டு வணங்கி அத்தமார்களே மாமிமார்களே போய் வாரேன் என்று மாமிமார் இடத்துல விடைகள் பெற்றுக்கொண்டு ராமன் தேவியான ஜானகி பெண்ணானவள் இளைய கொழுந்தனார் தஞ்சமென்று வனம் பார்க்க வாராளே அவளோ சீதா பிராட்டியானவள் அவ ஊரை விட்டு வரும்போது ஒரு மத்த கற்போம் ஐயா நாட்டை விட்டு வார போது 40 நாள் கற்போம் ஐயா இளைய கொழுந்தன் தஞ்சம் என்று எதிர்வாராள் ஜானகியா வருவீதியும் தெரியாமல் வாரவீதி தெரியாமல் வாராள ஜானகியா அவளுடைய ராமன் தேவி வரும்போது வலது காலை எடுத்து வைத்தா வாசன் நட தட்டுதை இடது காலை எடுத்து வை இடநடையும் தட்டுதையா வாசன் நட தட்டும் போது மூத்த மாமி கோசல்லை மருமகள வழி மாறி புத்திமதி சொல்லுவா எம்மா மருமக வனம் பார்க்க போக வேண்டாம் பார்க்க போகும்போது வாசப்படி தட்டுச்சான் வானலுக்கு மோசமான் கடநாடையும் தட்டுச்சான் இங்கு வந்து சேர மாட்டேன் பணம் பார்க்க போக வேண்டாம் மாமி மாறு சொல்லும் போது மருமகள் யாரு சொல்வா அத்தையரே மாமிமா அஞ்சாதங்கோ மலையாதன் பணம் பார்க்க போகும்போது வாசப்படி நாச்சியா வழிய அனுப்பி வைக்க நாச்சியா யார் எடுத்து பார்க்க அத்தை எள்ள உங்கவலை வேண்டாம் கையில போகலம்மா இந்தனுக்கு துணையா என்போழுந்தன் வரும்போது எள்ளவும் கவலை வேண்டாம் என்று சொல்லி ஜானகியா தலவாசல் வருவார் தலவாசல் வந்தபோது அவர்களுடைய அரண்மனை ஆசையாக வளர்ந்ததோரு அந்த கிளியானது பச்சை கிளி வாடிவன் சீதாதேவி போராளன் அக்கா அக்கா என்று சொல்லி
அழுகுரலும் பாடிடும் ராமந்தேவி ஜானகியா எள்ளளவு நிலைக்கல ஊரை விட்டு வரும்போது ஒரு மாத கர்ப்பமை நாட்டை விட்டு வரும்போது 40 நாள் கர்ப்பமை வருவிதியும் தெரியாமல் வருவாளாம் ஜானகி இளைய குழுந்தன் தஞ்சமன் தியாகி வராள் ஜானகி தலவாசல் வந்தபோது தலவாசல் தன்னதி ஆண்ட ஒண்ணு அலறுதை அழகூரலும் காக்குதை பூவை ஒண்ணு குலாபுதை பூக்கள் சத்தம் காக்குதை சீதாதேவி முன்னா வாழாத பெண்ணோரித்தி மீளாத நெருப்படு வருவாழாத சமயம் என்ன கூட எதிர கண்டா சீதாதேவி முன்னால் நடச்சதல்ல பாட்டி ஒருத்தி கட்சின்னு தும்முவா மனம் பார்க்க வரும்போது சமனா ஒண்ணும் சரியுமில்லை ராமன் தேவி ஜானகி அத்தனையும் தன கடந்து நரச்சாலை வருவாள் நரச்சாலைக்கு ராமன் தேவி ஜானகி வருவாள் ரதச்சாலை தன்னறில ஏ ராமன் தேவி ஜானகியா அன்னம் போல நடந்து ஆகார கையு வீசி சீதாதேவி நடந்துவார் சீதாதேவி நடந்துவார் அவர்களுடைய அரண்மனை 7வது மேடை மேல் ராமவீரன் நின்று கொண்டு மனைவியுட அழகை கண்டு கண்ணீரையும் வடிப்பார கடவுள்ளன ராமவி ஐயோ பாவிதை ஒரு மன்னாருட வார்த்தையா நம்ம தேவி ஜானகி வரத்துக்கு போறா கடுவா புலி சிங்கத்துக்கு இரையாக போறா சீதையத்தம் பார்ப்பதப்போ சிரித்து நாம பேசுவதப்போ ஜானகியை காண்பதும் சந்தோஷமா பேசுவதும் ராம வீரன் மனதில் எண்ணி சீதை போற அழகை கண்டு 7வது மேடை ஹரிராம பகவான் என்ன கண்ணீரையும் வடிப்பாரா கண்ணீரையும் வடிப்பாரா கவலையோடு ராமன் தேவி ஜானகியோ அவ கடுகளவு என்னலைய அரமங்கை ஜானகியா மனம் பார்க்கும் ஆசையில அந்த அருமமக ஜானகி சாலை வருவாள் சாலைக்கு வரும்போது தங்க ரதமானது ஐயா நிலையறியில தங்க ரதம் நிற்குதை இளையவர் லட்சுமணன் இளைய குழந்தை லட்சுமணன் பஞ்ச நல்ல கல்யாண குதிரைகளை கையில் பிடித்து மகனு எப்ப வருவாள் என்று எதிர்பார்த்து நிற்பாரா ராமன் தேவி ஜானகியும் கதமதில் வந்தல்லவோ வலது கால எடுத்தார் வலது கால தூக்கி வைத்து கதமதில் யாரும் போது வலது கால தவறுதை வலது முட்டுலையும் அடிக்குதை வலது முட்டில் அடித்தல்லவோ ரத்தம் அது வருவதை ரத்தம் அது கொட்டும் போது அப்பந்தான் யாருட்டு பார்த்தாளே இளையோன் என்ன மோசம் தெரியலை பார்க்க வரும்போது சமண ஒண்ணும் சரியுமில்லை சமணத்தையும் நினையா உங்களோடு போக வேண்டும் மனம் பார்க்க வரும்போது வலது கால தவறுவதென்ன
மனது முட்டில் அடிப்பதென்ன ரத்தம் அது வருவதென்ன பயமாக இருக்குதை எங்கோள் இந்த இளையோன் இன்னைக்கு போக வேண்டாம் பணம் பார்க்க போவதற்கு நாளைக்கு போயிடல் என்று சீதாதேவி சொல்லும் போது இளைய பெருமா வரவழைத்து வரவழைத்து அம்மா அந்நியரே 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 மதினி அம்மா அண்ணனுடைய தேவி அம்மா அண்ணனுடைய தேவி நான் உங்களோடு வரும்போதும் உங்களுக்கு ஏனம்மா இந்த கவலை? ஆமா நான் இருக்கும்போது உங்களுக்கு இந்த கவலை வேண்டாம். நல்ல எதவு லைஃப் அவன் ஒரு கண்ணாடிய போட்டிருக்கானா பாவி அவன் என்ன ஏதோ லைஃப்ல நிக்கான். அந்த கண்ணாடிய கீழே விழுந்ததுன்னா அவன் கெரி என்ன ஆகும்? அதுக்கு தெக்கிட்டு ஒருத்தர் இருக்கான் பாருங்க பேண்ட போட்டுக்கிட்டு பேண்ட் சிப்ப ஒழுங்கா போடியா யோக்கிய மாதிரி வந்திருக்கீங்க. அம்மா மதினி அம்மா மதினி மதினி நான் உங்களோடு வரும்போது வரபோது எள்ளளவு நீங்கள் கவலை அடைய வேண்டாம். மதினி கவலை அடைய வேண்டாம். அந்த அத்துவான கானகத்தில யானை வந்தாலும் எனக்கு முன்னாலும் 2 துண்டா வெட்டிடுவேன். யானை வந்தாலும் 2 துண்டு, புலி வந்தாலும் 2 துண்டா வெட்டிடுவேன். 2 துண்டு. இளைய பெருமாள் ஆறுதல் தேர்தல் சொல்றான். ஆமையா அப்பமோ இந்த சீதாபிராட்டி உண்மை என்று நம்புனான். அவன் எல்லாம் வெளுத்தையெல்லாம் பாலா நினைச்சுக்கிட்டு இருப்பா. முக்குல்லத்து வீரசிங்கோ முத்தூரமலிங்க முக்குல்லத்து வீரசிங்கோ ராமலிங்க மக்களையும் தவிக்க விட்டு மாரணம் செய்து மக்களையும் தவிக்க விட்டு மனங்கல்லங்கிடலாமோ அந்த மறந்த முகத்தை காணும் மனங்கல்லங்கிடலாமோ முகத்தை காணும் மனங்கலங்கிடலாமோ மறைந்த முகத்தை மனங்கலங்கிடலாமோ மறைந்த முகத்தை நெஞ்சுறுதி கொண்டவரானே அதாசி ஸ்நேக நெஞ்சுறுதி கொண்டவரா அஞ்சாத வீர சிங்கோ 56 அஞ்சாத வீர சிங்கோ 56 அவனி வாழ்வை மறந்தார் அமரராக மடிந்தார் அவனி வாழ்வை மறந்தார் அமரராக மடிந்தார் அமரராக மறைந்தார் அவனி வாழ்வை அமரராக மறைந்தார் அவனை வாழ்வை மறந்தார் அமரராக மடிந்தார் வாழ்வை மறந்தார் தேவர் அமரராக மறைந்தார் அவனி வாழ்வை அமரராக மறைந்தார் ஒன்றுபட்ட வெள்ளையர ஒளித்திடவே ஒன்றுபட்ட வெள்ளையர ஒளித்திடவே வேணும் என்று அந்த ஒரு காலத்தில ஆகஸ்ட் போராட்ட ஆர்வத்தோடு குதித்த அந்த ஆங்கிலேயரை எடுத்தார் ஆர்வத்தோடு குதித்த ஆங்கிலேயரை எடுத்தார் ஆர்வத்தோடு அவர் ஆங்கிலேயரை எடுத்தார் ஆர்வத்தோடு அவர் ஆங்கிலேயரை எடுத்தார் திறமுள்ள உக்குர பாண்டியத்தை அவர் பெற்ற உத்தமரா திறமை உள்ள உக்குர பாண்டியத்தை அவர் பெற்ற உத்தமரா இறந்து போன செய்தி கேட்டு இந்தியாவில் உள்ள மக்கள் ஆட்சி நாடு இருளடைந்து போச்சு இதயங்கலங்கள் ஆட்சி நாடு இருளடைந்து போச்சு இருளடைந்து போச்சு ஐந்து மதம் மதுரையில அதற்கு அடுத்த வேலூர் ஐந்து மதம் மதுரையில அதற்கு அடுத்த
செய்து வந்த சிகிச்சையால சிறிதளவு குணமடைந்து தெளிவு பெற்று நடந்தார் மதுரை திருநகரில் வாழ்ந்தார். தெளிவு பெற்று நடந்தார் மதுரை திருநகரில் வாழ்ந்தார். தெளிவு பெற்று மதுரை திருநகரில் இருந்தார். தெளிவு பெற்று மதுரை திருநகரில் இருந்தார். திருநகர் பங்களாவில் தேவர் மகள் இருக்கையில திருநகர் பங்களாவில் தேவர் மகள் இருக்கையில மறுபடியும் சுகம் இல்லாமல் மயங்கியதோர் மேனி எல்லாம் மறுபடியும் சுகம் இல்லாமல் மயங்கியதோர் மக்கள் மனமும் கலங்க தேவர் பால் முருகன வணங்க மக்கள் மனமும் கலங்க தேவர் பால் முருகன வணங்க மக்கள் மனம் கலங்க மால் முருகன வணங்க மக்கள் மனம் மார்முருகன வணங்க சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லி விட்டு இறந்ததாலே சொந்த ஊரில் அடக்கம் செய்ய அந்தபடி பசும் பொண்ணுக்கு ஆர்வத்தோடு தந்தி அடித்தார். அந்தபடி பசும் பொண்ணுக்கு ஆர்வத்தோடு தந்தி அடித்து காக்கை குருவி கூட அந்த கண்கள் அங்கி வாட ஒரு காக்கை குருவி கூட கண்கள் அங்கி வாட கண்டலங்கி வாட காக்க குருவி கண்டலங்கி வாட இஸ்முத்து முகைய தேவர் எம்மன்னாரு சுப்பூரா இஸ்முத்து முகைய தேவர் எம்மன்னாரு சுப்பு எஸ்எஸ்ஆர் அன்பழக என் வீர் நாடராஜனோ எஸ்எஸ்ஆர் அன்பழக என் வீர் நாடராஜனோ யாக்கத்தோடு சென்றார் அங்கு இறுதி வணக்கம் செய்தார். யாக்கத்தோடு சென்றார் இறுதி வணக்கம் செய்தார். அவர் யாக்கத்தோடு சென்றார் இறுதி வணக்கம் செய்தார். ஏகத்தோடு இறுதி வணக்கம் ஏகத்தோடு இறுதி வணக்கம் முக்குல்லத்து வீர சிங்கம் முத்தூராமல் முக்குல்லத்து வீர சிங்கம் முத்தூராமல் மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மக்களையும் தவிக்க விட்டு செய்தி கேட்டு மனங்கல்ல கிடலாமோ அந்த முகத்தை காணோ மனங்கல்ல கிடலாமோ அந்த முகத்தை காணோ மனங்கல்ல கிடலாமோ மறைந்த முகத்தை காணும் அயோத்தி பட்டணத்தில் ஹரிராமன் தேவியவா இளைய பெருமாள் இடமாறில மனம் பார்க்க வேண்டாம் என்று வாதாடி சொல்லுவாளா இளைய பெருமாள் கேளாமல் அன்னையரும் அதனையாமா எங்களவும் கவலை வேண்டாம் உங்களோடு வார கடுகளவும் கவலை வேண்டாம் இளைய பெருமாள் சொல்லும் போது ராமந்த விஜானகியா அவ உண்மை என்று நம்புவாளா கதமதிலை அருவாளா கதமதிலை இருக்கும் போது இளைய பெருமாள் சவுக்க சட்ட கையில அடுத்து கல்யாணி குதிரைகளை சாட்டையால தட்டுவாரா கதமது தவறுகுதையா சாலை தன கடந்து தங்கரதம் வருகுதையா எங்க வருவதான அயோத்தி பட்டணத்தில் 4 ரத விரியும் சீதவி ரதம் அதுதான் சிறப்புடனே வர போது அயோத்தி மக்கள் எல்லாம் கூட்டமா நின்று கொண்டு ரதமதில இருந்ததோரு சீதாதேவி அழகை கண்டு அயோத்தி
அயோத்தி மக்கள் எல்லாம் கண்ணீரையும் வடிபாரா ஐயோ பாவி தெய்வம் ராமந்தேவி ஜானகியா வண்ணார் சொன்ன வார்த்தையாலே கடுவாபுலி சிங்கத்துக்கு இறையாக போராள் சீதாதேவியை பார்ப்பதப்போ சிரித்து நாம பேசுவதப்போ ஜானகியை பார்ப்பதப்போ அயோத்தி மக்கள் எல்லாம் கண்ணீரையும் வடிப்பாரா ஐயோ பாவி தெய்வம் சீதை இல்ல திருநாடு சீரழிந்துதான் போகும் ஐயா ஜானகி இல்ல திருநாடு சங்கடங்கள் வந்து சேரும் சீதாதேவி இல்லையானா அயோத்தி பட்டணந்தா 12 வருட காலம் பருவமழையும் பெய்யாது பாலைவனமாகும் ஐயோ அயோத்தி மக்கள் எல்லாம் சீதாதேவி பின்னால வனத்துக்கு போனால் என்ன அயோத்தி மக்கள் எல்லாம் கண்ணீரையோ வடிக்கும் போது கண்டத்தடை ஜானகியா தையடையோன பார்க்க போறதுதான் அயோத்தி மக்களுக்கு அதுகளவும் மனமும் இல்லையே தமிழ திருப்பிடுங்கோ அயோத்திக்கு போயிடலாம் நாளைக்கு போயிடலாம் தேவி சொல்லும் போது பெரும் லட்சுமணனோ ஏமாத்து வேலையாளு அன்னையரு மதினி அம்மா அயோத்தி மக்கள் எல்லாம் உங்கள் மேல போராமையில் ராமன் தேவி ஜானகியா ஒன்றுக்கு 2 தடவை மனம் பார்க்க போராளு நம்ம ஒரு தடவையும் போகலையே அயோத்தி மக்கள் எல்லாம் போராமையில் கண்ணீர மக்கள் எல்லாம் வடிக்கிறாரு இளைய பெருமாள் சொல்லும் போது ராமன் தேவி ஜானகியா உண்மை என்று நம்புவாளா உண்மை என்று நம்புவாளா உத்தமே ஜானகியா ராமன் தேவி அயோத்தி தானம் கடந்து குளத்தங்கரை வரும்போது அந்த குளத்தங்கரை ஓரத்தில ஒரு குருடன் ஒருவன் உட்கார்ந்து குருடன் ஒருவன் உட்கார்ந்து குலாவி கொண்டு இருப்பாரா ராமன் தேவி ஜானகியாயே அதையும் மீறி வருவாள்களுக்கு முன்னாலையும் நல்ல பாம்பு வருவதையா படமெடுத்து மறைக்குதையா பூனை ஒண்ணு குறுக்க போக சீதாதேவி வார போது
ஜமனம் அல்ல ஜமனம் அல்ல ஆகுதையோ அருதம் வருவாளா ராமன் தேவி ஜானகியா அயோத்தி தன கடந்து புகனுடைய ஆசிரமோ அந்த குலமகளும் வருவாள் மாதம் நல்ல கருக்கலாக்கி மயூருண்ட வேளையாக்கி புகனுடைய ஆசிரமோ 2 பேரும் தங்குவார் வெள்ளி வந்து விடுந்திடும் விடிய காலம் ஆகுதை 2 பேர் இழந்தது புகனுடைய ஆசிரமத்தில் முங்குவார முழுகுவார் துயிலை களைந்தல்ல சூரிய பகவானை சீதாதேவி வணங்கி விட்டு கொண்டு வந்த கட்டுச்சாரோ 2 பேரும் உண்ணு விட்டு இளைய பெருமாள் லக்ஷ்மணன் ரதத்தம் அடிப்பார் சீதாதேவி ரதமது மகனுடைய ஆசிரமோ அத்தனையும் தன கடந்து எங்க வருவதானா ஊசி போல உயர்ந்த மாலை புத்திரட்டம் காக்குமா ஆசி நல்லோ படந்த மாலை அங்குனி தருவாடுமா சிங்கம் புலி உறங்குவான் சிறுபுள்ளிகள் ஆங்குவான் ஆரமத்த வனமதி வாலிமியர் வனமதில்ல வனமதில வருவதையோ ரதமதில வாலிமியர் வனமதில சீதாதேவி ரதம் அதுதான் வனமதுதான் வரும்போ அந்த அச்சு வந்து முறியுதையோ அச்சு கால் முறியும் போது கண்டுட்டாளே ஜானகி எங்கோளுந்தா இளைய பெருமா என்ன மோசம் தெரியலை அச்சு வந்து ஒரிவதென்ன இளைய பெருமாளிடமாதியில ராமன் தேவி காக்கும் போது இளைய பெருமாள் யாது சொல்வாயே மதினியம் கவலைகளை மறந்திடும் என்ன என்ன நடந்தால் எள்ளவும் கவலை வேண்டாம் என்று சொல்லி ராமன் தேவியுட இடமாதியில இளைய பெருமாள் சொல்லும் போது என்று நம்புவாள் வாலிமியர் வனமதில் சரஸ்வதி நதிக்கரை ஆத்தங்கர வாரத்தில் அழகு ரதம் வரும்போது பகவானோட சுவாதினையோ நடந்து வந்த குதிரை 2 4 கால வீரி கூதையா நாக நக தள்ளூரையா தள்ளூரையா குதிரையானது 4 கால விரித்து ஆமையா குதிரையானது நாக்க தள்ளும் போதோ இதயம் கண்டாள் ஜானகி பெண்ணானவளோ கண்ணீரும் கவலை மாப்பந்த கவலைய நினைக்க அயோத்தியில இருந்து இந்த வனம் பார்க்க வருவது வரைக்கும் நாம கண்ட சமனமோ சரியே இல்லையா
இளைய குழந்தன் இடத்துல சொல்ல போனா அவரும் மறுத்து பேசுறாரு. என்று இளைய பெருமாளை வரவழைத்து ஜானகி பெண்ணானவள், என்ன என்ன என் கொழுந்தா இளைய பெருமாளே, இளைய பெருமாளே, ஓடி வந்த குதிரை இரண்டு குதிரையானது 4 கால விரிப்பதென்ன கொழுந்தா, நாக்க தள்ளுவதென்ன கொழுந்தா? 4 கால விரிச்சு நாக்க ஏன் தள்ளுது கொழுந்த பிள்ளை? இனியும் நாம வனம் பார்க்க போக வேண்டுமா? வேண்டுமா? ரதத்தை திருப்பிடுங்கோ, அரமனைக்கு போயிடுவோம் கொழுந்தா, என் கொழுந்தா. இவ்வளவு சொல்லியும் சீதாபுராட்டி சொன்ன போது இளைய பெருமாள் அதுக்கு புத்திமதி சொல்றா. என்னையா சொன்னாங்க? என் அன்னியரே மதுனியரே, அண்ணனுடைய தேவி அம்மா பஞ்ச கல்யாணி குதிரை வேகமா ஓடி வந்ததுனால ஆமையா ஆற்று மணலை கண்டபோது 4 காலையும் ஆத்து மணல சிக்கடுக்கு மதினி. ஆமா, சிக்கடுக்கு மதினி. ஒரு 10 நிமிஷம் பொறுத்திருந்தமானா குதிரை இழந்தரிக்கும். ஆமையா, நாம இன்னும் வனத்துக்குள்ள போய் பல வனங்களை பார்க்கலாம் மதினி. இன்னும் வனத்துக்குள்ள போய் பல காரியங்கள்லாம் பார்க்கலாம். இளைய பெருமாள் சொல்லும் போது ஆமையா அதையும் உண்மைன்னு சம்மதிச்சா. ஆமா, சீதாபுராட்டி ஊரை விட்டு வரும்போது ஒரு மாத்த கற்போம். ஆமையா, பிறந்தாலும் பிறக்கலாம், சீதாதேவியை போல ஒரு பெண் பிறக்க கூடாது. ரொம்ப சங்கடப்பட்டவா. ஊரை விட்டு வரும்போது ஒரு மாத கற்போம். அம்மா, 1 மாத கற்பம் அல்லவா? அவன் நாட்டை விட்டு வரும்போது 40 நாள் கற்போம். 40 நாள் கற்பம் அல்லவா? வால்மீகர் வனத்துல சரஸ்வதி ஆத்தாங்கரையில 2 பேரும் ரதத்தை விட்டு கீழே இறங்கி கொண்டு வந்த கட்டு சாதத்தை உலைத்து 2 பேர்களும் சாதத்தை உண்ணுறார்கள். ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை அள்ளி குடித்தா சீதாபுராட்டி. மண்டையில அறிவு இருக்காடா, ஏன்னா சத்த முடியுது? 2 பேரும் நேரம் மத்தியானம் 12 1 மணி ஆச்சு. 1 மணி இருக்கும். சீதாதேவி கட்டுச்சாதத்தை உண்டதால அயோத்தி விட்டு வனத்துக்கு வரும்போது கர்ப்பத்தோடு வந்ததுனால ரதமானது பள்ளம் மேடு ஏறி இறங்கி வந்ததுனால ஆமையா சீதாபுராட்டிக்கு உடம்பெல்லாம் அலுப்பாகி விட்டது. ஆமா, ரொம்ப அலுப்பா இருக்கும்ல. அவ சூல் பெண் அல்லவா? ஜூலி அல்ல. வால்மீகர் வனத்துல சரஸ்வதி ஆத்தாங்கரையில அழகான மருத மரம், ஒரு மருத மரம், உள்ள மரம், பழைய மரம். மருத மரத்துக்கு அடியில இளைய பெருமாள் உட்கார்ந்து இருந்தாரு. அது ஆற்று மணல் அல்லவா? ஆமா, நல்ல குளுமையா இருக்கும் ஐயா. இளைய பெருமாளுடைய மடியில தலையை வைத்து தூங்கினா சீதாபுராட்டி. ஆமா, தலைய வச்சு தூங்கிட்டா சீதாதேவி. அலுப்புனால இளைய பெருமாள் தலையில மடியில சீதாபுராட்டி தன் தலையை வைத்து கண்ணை சென்று உறங்கிட்டா. அந்த அம்மா இளைய பெருமாளை கொழுந்தனவா நினைச்சா. அது பெத்த பிள்ளையெல்லாம் நினைச்சா. தான் பெற்றெடுத்த மகனை தான் நினைச்சு வந்திருக்கா. ஆமையா, கொழுந்தனா நினைக்கவில்லை, அவரை குழந்தையா நினைச்சா. குழந்தையா நினைத்தான் படுத்து தூங்கிட்டா. அந்த எண்ணத்துல இளைய பெருமாள் மடியில தலையை வச்சு உறங்கிட்டா. அந்த உரிமையோட உறங்கிட்டா. இளைய பெருமாள் எண்ணி பார்த்தா. என்னையா, இதுதான் நமக்கு தக்க தருணம், இதுதான் நமக்கு நல்ல சமயம். உண்மையை சொன்னமானால் மதினி நம்மளை உயிரோடு விட மாட்டா, சாபம் கொடுத்துருவா. ஆமா, தந்துருவாங்க. உண்மையை சொல்லப்படாது மதினிட்ட என்று இளைய பெருமாள் திட்டம் போட்டு மடி எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த அளவுக்கு மணலை குமிச்சு வச்சாரு. மடியில இருந்த மதினி தலையை தூக்கி மணலில எடுத்து வைத்தார் இளைய பெருமாள். லட்சுமணர் மணலில மதினி தலையை தூக்கி வைக்கும் போது சீதாபுராட்டி படக்குன்னு முழிச்சா. முழிச்சிட்டா. எங்கோழுந்தா இளையோனே என்னுடைய வார்த்தைகளோ என்னுடைய தலையதுதான் மடியிலையும் இருப்பதற்கு மனம் இல்லையோ. ஆற்று
மணல குமிப்பதன்ன அன்னையோட தலையை தூக்கி அது மணலதில வைப்பதன்ன